நேற்று நைட்டு PS5 Pro உடைய ட்ரெய்லர் வந்திருக்குது. இதுல நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணல. அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி, அதே PS5, அதே ஹார்ட்வேர் தான். நான் நினைச்ச மாதிரி பல கிரியேட்டர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் லேட்டு. PS5ல இருந்து PS5 Proல 3 விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்தா GPU உடைய சைஸை பெருசாக்கி இருக்காங்க. RAM உடைய ஸ்பீட் 28% அதிகமாகி இருக்கு. ஆனா இது முக்கியம் இல்ல. ரெண்டரிங் ஸ்பீட் 45% அதிகமாகி இருக்கு. சோ இதனால இவங்க சுத்தி வளைச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஃபெடலிட்டில உங்களால உடனே 60 FPS விளையாட முடியும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபெடலிட்டில 60 FPS கொடுத்த PlayStation பர்ஃபார்மன்ஸ்லயும் அதே 60 FPS தான் கொடுத்திருக்காங்க. நான் ஃபெடலிட்டில 60 FPS ன்னு சொல்லும்போது பர்ஃபார்மன்ஸ்ல 120 FPS எதிர்பார்த்தேன். ஆனா பர்ஃபார்மன்ஸ்லயும் அதே 60 FPS தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் தான் சொன்னதுதான் ரே ட்ரேசிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மார்க் மை பாயிண்ட், ஃபியூச்சர்ல ரே ட்ரேசிங் பயங்கரமா ஓவர் சேச்சுரேட் ஆக போகுது. எல்லா கேமுமே கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதால நீங்க ரே ட்ரேசிங்கை வெறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. அண்ட் லாஸ்டா சொன்னதுதான் AI அப்ஸ்கேலிங். இது வேற எதுவும் இல்ல, FSR தான் PSSRன்னு பேரை மாத்திருக்காங்க. FSRனா என்ன, DLSSனா என்னன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன ஷார்ட்ஸ் தான். டப்புனு போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த PSSR செட்டிங்கை ஆஃப் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரேம் ஸ்கேலிங் குவாலிட்டியா இருக்கும் சொல்லி இவங்க காட்டுற ஃபுட்டேஜ்லயே அவ்வளவு குவாலிட்டியா இல்ல. பிசிலயோ பிளேஸ்டேஷன்லயோ ஃப்ரேம் ஸ்கேலிங்ன்றது உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறது தான். 4Kல ஒரு கேமிங்கை நீங்க ஃப்ரேம் ஸ்கேலிங்ல வச்சு விளையாடும் போது அது உங்களுக்கு ஜஸ்ட் 1080p ஃபீலிங்கை தான் கொடுக்கும். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலைனாலும் ஃப்ரேம் ஸ்கேலிங் இருக்குன்னு நீங்களே உங்க மனசை தேத்திப்பீங்க. சோ அதிக ரெசல்யூஷன்ல ஃப்ரேம் ஸ்கேலிங்கை நீங்க ஆன் பண்ணணும்னா, AI இமேஜை ஜெனரேட் பண்ணணும்னா அதுக்கு பெரிய அளவுல கிராபிக்ஸ் கார்டு இருக்கணும். நீங்க அவ்வளவு பெரிய கிராபிக்ஸ் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க ஃப்ரேம் ஸ்கேலிங்கை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது நீங்க 1044p வச்சு ஒரு கேமை ஃப்ரேம் ஸ்கேல் பண்ணும்போது அது உங்களுக்கு 1080p குவாலிட்டியை தான் தரும். 1044pக்கும் 1080pக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு பெருசா இருக்காதுன்னு நான் சொல்றேன். சோ நீங்க ஃப்ரேம் ஸ்கேலிங் ஆன் பண்றதுக்கு ரெசல்யூஷனை கம்மி பண்ணிக்கலாம். இப்ப வரைக்கும் 1080pன்றது ரொம்பவே குவாலிட்டியான ரெசல்யூஷன் தான். ஆனா அப்போ உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் அதிகமா வேணும்னா அப்ப மட்டும் நீங்க இந்த ஃப்ரேம் ஸ்கேலிங் ஆன் பண்ணிக்கோங்க. ஆனா அது நேட்டிவா 1080p உடைய குவாலிட்டி அளவுக்கு இருக்காது. அதுதான் உண்மை. அண்ட் இந்த அப்ஸ்கேலிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேமிங்கோட குவாலிட்டியே கம்மியா இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் அப்ஸ்கேலிங் பண்ணாம நீங்க விளையாடுங்க. இந்த 3 ஃபீச்சரை மட்டும் தான் PlayStation PS5 Proல கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஃபீச்சருக்கு கேம்ல அந்த அளவுக்கு அவுட்புட் குவாலிட்டி இருக்கான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. இவங்க காமிச்ச எல்லா கேமுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன ஷார்ப்பிங் மட்டும் தான் ஏறி இருக்கு. ஆனா ஃபர்பிடன் வெஸ்ட்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. சோ ஃபியூச்சர்ல வர்ற கேம் PS5 விட PS5 Proல கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் இவங்க பெருசா சொல்றதே ஃபெடலிட்டில 60 FPS கிடைக்கும் தான். ஆனா PS5ஆல ஃபெடலிட்டில 60 FPS கொடுக்க முடியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்ல. இப்ப வரைக்கும் எந்த ஒரு கேமுமே PS5 ஃபுல்லா கூட யூஸ் பண்ணல. அது உங்களுக்கு ஸ்பைடர்மேன் 2 உடைய ஃபாஸ்ட் டிராவலிங் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லலாம் அது அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னு. எல்லா கேம்ஸையுமே அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்கலாம். பட் PlayStation வாலண்டியரா ஃபெடலிட்டில 30 FPS லாக் பண்ணிருக்க காரணம் இந்த பிசினஸ் தான். ஏன்னா அப்படி ஃபெடலிட்டில 30 FPS லாக் பண்ணாதான் PS5 Proல அது ரொம்ப பெரிய ஒரு growth-ஆ காட்ட முடியும். இந்த ஒரே ரீசனுக்காக தான் கம்பெனிஸ்க்கு பிரஷர் கொடுக்காம ஜஸ்ட் ஃபெடலிட்டில 30 FPSல மட்டும் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இல்லனா RDR2 கூடவா PlayStation 5ஆல 60 FPS ரன் பண்ண முடியாது. சோ இதெல்லாமே PlayStation உடைய பிசினஸ் டாக்டிக்ஸ் தான். This is business. This is my sweat. PS3க்கும் PS4க்கும் 5 to 6 வருஷம் தான் கேப் இருந்தது. ஆனா PS4ல இருந்து PS5க்கு 7 வருஷம் பக்கத்துல கேப் இருந்திருக்கு. ஆனா PlayStation 5ல இருந்து ரொம்பவே ஸ்பீடா ஸ்லிம் அண்ட் ப்ரோவா லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் இதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இந்த PlayStation 5 ஆஃப்டர் ஆல் 2030 வரைக்கும் யூஸ் பண்ணணும். அப்பதான் இதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் மத்த கேம் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லனா PlayStation உடைய மோட்டிவ் படி அதுக்குள்ள PS6 லான்ச் பண்ணிட்டாங்கன்னா PS5 ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லலாம், ஆனா கேம் கம்பெனிஸ்க்கு தெரியும்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த PS5 உடைய பொட்டன்ஷியல் என்னன்னு. பட் யோசிச்சு பாருங்க, PS5 இப்ப வரைக்கும் எந்த ஒரு கேமுக்குமே கதறல. ரொம்பவே ஸ்மூத்தா பட்டர் மாதிரி தான் ரன் பண்ணுது. பட் அப்படி இருக்க ஒரு கன்சோலை இவங்க ஃபுல் ஃபிளட்ஜா யூஸ் பண்ணாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி PS6க்கு சீக்கிரம் போக போறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு நல்ல முடிவா தெரியல. PS5 உடைய ஃபுல் பொட்டன்ஷியலை GTA 6 தான் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கேம் PS5ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது தெரியல. எனக்கு என்னமோ PlayStation அவங்களுடைய PS5 அண்டர் பிளே பண்ணிருக்காங்களோ தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த PS5 Proவை நீங்க வாங்கலாமா வேண்டாமான்றதை பார்க்கலாம். PS5 உடைய இப்போதைய பிரைஸ் 50,000 ரூபாய். ஆனா PS5 உடைய பிரைஸ் மட்டுமே 70,000 ரூபாய்க்கு மேல வருது. இத்தனைக்கும் அந்த ஸ்டாண்ட், டிஸ்க் டிரைவ் இதெல்லாம் நீங்க வாங்கும்போது அரௌண்ட் 90K கிட்ட வந்துடும். 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு கன்சோலை வாங்குறதுக்கு PC பில்ட் பண்றது. ஆனா எனக்கு கன்சோல் தான் பிரியாரிட்டினா அப்போ நீங்க PS5 வாங்கிக்கலாம். ஏன்னா 30 FPS-க்காக 40,000 ரூபாய் நம்மளால செலவு பண்ண முடியாது. அண்ட் இதுல
பெரிய அளவுக்கான ஃபியூச்சர்ஸும் வேற எதுவுமே இல்ல. ஸோ நீங்க ஒரு PS5 வாங்கலான்றீங்கன்னா அப்போ PS5ஓ இல்ல ஸ்லிம்மோ வாங்கிக்கோங்க. இந்த ப்ரோ தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் என்கிட்ட காசு இருக்கு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ PS5 ப்ரோ லான்ச் ஆன உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி திரும்பவும் பிரைஸ் அதிகமாகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி GTS 6 பண்டலோட வாங்கிக்கோங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரே கல்ல 2 பாகா. ஆனா இவ்வளவு பேசுறேன்னா இது வரைக்கும் PS5ல எந்த ஒரு கேமுமே விளையாடுறது இல்ல. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் தப்பாக நான் சொல்லியிருக்கவும் சான்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் 1500 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ பீப்புள்ஸ் அதிகமாக எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. இதனால வீடியோடைய குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ண கண்டென்ட்டை இன்னும் தெளிவாக R&D பண்ணி தப்புகளை கம்மி பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அதுக்காக தப்பே இல்லாமல் வீடியோ வரும்னு சொல்லவே முடியாது. அதையும் தாண்டி நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.